ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின். ஓகே, இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதோட டைப் என்னென்னா ரிசல்டன்ட் நம்பர் இன் எ ரோ, அதாவது ஃபைண்ட் த ரிசல்டன்ட் நம்பர் இன் எ ரோ. சரி, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். If an even number is followed by an another even number, they are to be added. Okay, ஒரு ஈவன் நம்பர் இன்னொரு ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி வந்தால் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 2. If an even number is followed by a prime number, they are to be multiplied. இப்போது ப்ரைம் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் வந்துன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரூல் நம்பர் 3. If an odd number is followed by an even number, then even number to be subtracted from the odd number. ஓகே, இப்போ ஒரு ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஒரு ஆட் நம்பர் வந்ததுன்னா அந்த ஈவன் நம்பர் வந்து அந்த ஆட் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரூல் நம்பர் 4. If an odd number is followed by another odd number, the first number is to be added to the square of the second number. ஓகே, இப்போது ஒரு ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஆட் நம்பர் வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் செகண்ட் ஆட் நம்பரோட ஸ்கொயரில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு ரூலாக கொடுத்துருக்காங்க. Next, if an even number is followed by a composite odd number, okay, then even number is to be divided by the odd number. Okay, ஒரு composite odd நம்பரும் even நம்பரும் வந்ததுன்னா சரியா, if an even number is followed by a composite odd number, okay, composite நம்பரும் even நம்பரும் வந்ததுன்னா அந்த ஈவன் நம்பர் இஸ் டிவைடட் பை த ஆட் நம்பர், அந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே இடம் அப்படி இல்லை அப்படின்றதால கொஷினை நான் இங்கே இதில் ஷோ பண்ணுறவங்களுக்கு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரோ நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ரோ நம்பர் 2 செகண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த ஹாஃப் ஆஃப் த சம் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது நம்ம இது ரோ நம்பர் 1, இது ரோ நம்பர் 2. சரி, இப்போ இந்த ரோ நம்பர் 1 and 2வையும் கொடுத்துருக்கிற ரூல்ஸில் நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம். சரியா? சரி, ரோ நம்பர் 1ல் என்ன நம்பர் இருக்குது, ரோ நம்பர் 2ல் என்ன நம்பர் இருக்குது, அந்த ரூல் என்ன இருக்குது, அந்த ரூலை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ கடைசியாக இந்த ரோக்குன்னு ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சரையும் இந்த ரோக்குன்னு ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சரையும் என்ன பண்ணோம், என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஆஃப் ஆஃப் த சம் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த 2 ரோஸ். அப்போ இந்த ரிசல்டன்ட் நம்பரையும் இந்த ரிசல்டன்ட் நம்பரையும் ஆட் பண்ணி அதில் ஹாஃப் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுதான் நம்ம கொஷின். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ரோ நம்பர் 1. ஓகே, ரோ நம்பர் 1ல் என்ன, 84 21 13, 84 21 13. சரி, இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, ஆட் நம்பர். ஓகே, இங்கே ஈவன் நம்பர் இருக்குது, காம்போசிட் ஆட் நம்பர் இது. ஓகே, காம்போசிட் ஆட் நம்பர், இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. சரியா? அப்போது இங்கே பாருங்கள், ரூல் நம்பர் 5 எடுத்துக்கலாம். இஃப் an even number is followed by a composite odd number, the even number is to be divided by the odd number. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஈவன் நம்பர் ஒரு காம்போசிட் ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணின்னு வந்துருச்சுன்னா இந்த ஈவன் நம்பரை அந்த காம்போசிட் ஆட் நம்பரால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 84 டிவைடட் பை 21 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4 வரும். சரி, இப்போ இதாச்சா. சரி, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 4 இருக்குது, 4 and 13. ஓகே, இந்த ரெண்டு நம்பரோட ரிசல்டன்ட் நம்பர் 4, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 13 இருக்குது. சரி, இப்போ இங்கே பாருங்கள் 4 இருக்குது 13 இருக்குது. சரி, இப்போது 4 and 13 இங்கே பாருங்கள், இது ஈவன் நம்பர், இது வந்து ப்ரைம் நம்பர், ஆட் நம்பர் கூட கிடையாது, ப்ரைம் நம்பர். ஓகே, சரி, இப்போ இதுக்கு என்ன ரூல் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கே பாருங்கள். ரூல் நம்பர் 2 பாருங்களேன், இஃப் அன் ஈவன் நம்பர் இஸ் ஃபாலோட் பை அ ப்ரைம் நம்பர், தே ஆர் டு பி மல்டிப்ளைடு. ஓகே, ஸோ ஈவன் நம்பர், ஓகே இங்கே பாருங்கள், ஈவன் நம்பர் ஃபாலோட் பை த ஆட் நம்பர் அப்படி இருந்ததுன்னா தே ஆர் டு பி மல்டிப்ளைடு. அப்போ 4 into 13, அப்போ 4 into 13 எவ்வளோ, 52 ஆச்சு. ஓகே, சரி, இப்போது ரோ நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ரோ நம்பர் 2. ரோ நம்பர் 2ல் என்னென்ன இருக்குது, 15 இருக்குது, 11 இருக்குது, 44 இருக்குது.
சரி, இப்போ இங்கே பாருங்கள் 15 11 15 and 11. ஓகே, ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், சாரி ஆட் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ரூல், இங்கே என்ன இதை கொடுத்துருக்கானா பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஈவன் ஈவன் இது வராது, ஈவன் ப்ரைம் இதுவும் வராது, ஆட் ஈவன் இதுவும் வராது, ஆட் இது வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆடு இதுவும் ஆட் நம்பர் தான், இதுவும் ஆட் நம்பர் தான். ஓகே, அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க? If an odd number is followed by another odd number, the first number is to be added to the square of the second number. Okay, சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஆட் நம்பர் இன்னொரு ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு பி த ஸ்கொயர் ஆஃப் த செகண்ட் ஆட் நம்பர். ஓகே, ஸோ அப்போ என்ன 15 ப்ளஸ் 11 ஸ்கொயர், அப்போ 15 ப்ளஸ் 121 எவ்வளோ வரும்? 136. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை நம்ம மேனிப்புலேட் பண்ணிடுச்சோம். அப்போ அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 136 இருக்குது, 44 இருக்கா? சரி, இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈவன் நம்பராக இருக்குது. ஓகே, சரி, இங்கே பாருங்கள். ஸோ எந்த ரூல் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும்? இதுக்கு ரெண்டுமே ஈவன் நம்பரா? ஸோ ஈவன் நம்பர் இஃப் அன் ஈவன் நம்பர் இஸ் ஃபாலோட் பை அன் அனதர் ஈவன் நம்பர், தே ஆர் டு பி ஆடட். ஓகே, ரெண்டுமே ஈவன் நம்பர். ஓகே, ஸோ ஒரு ஈவன் நம்பர் இன்னொரு ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுன்னா தே ஆர் டு பி ஆடட். அப்போ 136 ப்ளஸ் 44 தட் இஸ் ஈக்குவலன்ட் எவ்வளோ வரும்? 180 வருமா? சரி, இது செகண்ட் ரோவில் இருக்கிற ரிசல்டன்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ரிசல்டன்ட் நம்பர். ஓகே, சரி, இப்போது இனிமேல் நம்ம ரூலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரி, கொஷின் என்ன? வாட் இஸ் த ஹாஃப் ஆஃப் த சம் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த 2 rows? ஓகே, அந்த 2 ரோஸோட ரிசல்டன்ட் நம்பரோட சம்மோட ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது சம் என்ன? 120 ப்ளஸ் 52. ஓகே, ஸோ 120 ப்ளஸ் 52 என்ன? 232. ஸோ இதோட ஹாஃப் ஆஃப் த நம்பர். அப்போ என்ன வரும்? இதுவும் என்ன வரும்? 116. அப்போது 116 தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ரோ கொடுத்துட்டு, ஸோ ரூல் கொடுத்துட்டு அந்த ரோக்கு உண்டான நம்பர்ஸை அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி ஃபைனலாக இதுக்கு அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மேனிப்புலேட் பண்ணும்போது என்ன ரூல் எப்படி ஃபாலோ ஆகுதுன்றது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், இல்லைனா டோட்டலி தப்பாயிடும். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்த்தாச்சா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.